மாங்குடி மருதனார் அவர்கள் சீர் சான்ற உயர்நெல்லின் ஊர்கொண்ட உயர்கொற்றவா என்று கூறுகிறார். சோழவேந்தன் குளமுற்று துஞ்சி கிள்ளி வளவனை வெள்ளைக்குடி நாகனார் சாலி நெல்லின் சிறைகொள்வேலி 1000 விளையுட்டு ஆக காவிரி புறக்கும் நாடு கிழவோனே. பெருநார் ஆற்றுப்படைவரி 246 248 இவ்வாறு கூறுகிறார். இதன் மூலம் காவிரி நாடான சோழ நாட்டை ஆண்டவர்கள் மல்லர் இனம் என்ற உண்மை வெளிப்படுகிறது. சேரவேந்தன் பாளைய இளங்கோ மல்லரை ஏருடை வேந்தன் என்றது புறநானூறு. உழைபடை அல்லது வேறுபடை இல்லை என்று புறநானூறு 20 குறுங்கோழியார் கிளார் பாடியுள்ளார். அதியமான் நெடுமான் அஞ்சி மல்லரை ஔவையார் பகையரசரிடம் இவ்வாறு சொல்கிறார். சீறுவெறும் வேலுக்கு அஞ்சா போர் மரபிரான மல்லரும் உளரை என கூறுகிறார். இவை மூவேந்தர்களும் மல்லர் என்பதை கூறும் சில சான்றுகள். இன்னும் சான்றுகள் சொல்ல முடியும். எனினும் இந்த உண்மைகளை ஏனோ என்றும் இந்த உலகம் ஏற்க மறுக்கிறது. தேவேந்திர குலத்தினரின் உயர்வு. இவர்கள் மல்லர் குலத்தினர் என்பது சங்க இலக்கியங்கள் பலவற்றில் கூறப்படுகின்றன. வேந்தன் பின்னாளில் இந்திரன் தேவேந்திரன் எனப்பட்டதால் இவர்களும் இவர்கள் வழித்தோன்றல்களும் தேவேந்திர குலத்தினர் என்று கூறப்படுகின்றனர். உழவர், வீரர், மன்னர் என்ற 3 சொற்களும் பொருள்படுவதாக மல்லர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இம்மூவரும் மல்லர் குலத்தினராதலால் மல்லர் என்பதற்கு இலக்கணமாக அருந்திரள் வீரர்க்கும் பெருந்திரள் உழவர்க்கும் வருந்தகையத்தாகும் மல்லர் என்னும் பெயர். இப்படி திவாகர நிகழ்ந்து கூறுகிறது. தமிழ் இலக்கியங்கள். தமிழ் மல்லர் வம்ச மன்னர்களான சேரர், சோழர், பாண்டியர்கள் வடக்கே இமயம் வரை திக்குஜயம் செய்து பல வடநாட்டு மன்னர்களை வென்று தம் வில், புலி, கயற்கொடிகளை நாட்டி தமது செங்கோலை நிறுவினார்கள் என்று குறிப்பிடுகிறார். பாண்டிய மல்லி மீனாட்சி என்கின்ற தடதாகை பிராட்டியார் இமயம் வரை திக்குஜயம் செய்து பல மன்னர்களை வென்று கைலாயம் சென்று மனம் செய்து கொண்டார் என்று புராணங்களும் ஒரு சில வெளிநாட்டு அறிஞர்களின் பயண குறிப்புகளும் கூறுகின்றன. மல்லர் இமயம் வரம்பன் நெடுஞ்சேரலாதன் இமயம் வரை படையெடுத்து சென்று வடபுல அரசர்களை வென்று தன் செங்கோலை நிறுவினார் என பதிற்று பத்தும், சேரன் செங்குட்டுவ மல்லர் வடநாட்டுக்கு படையெடுத்து சென்று கனக விசையர்கள் தன்னை மீது கண்ணகி சிலைக்கான கல்லை எடுத்து வந்தார் என்று சிலப்பதிகாரமும், சோழ மல்லர் கலிங்கம் வரை படையெடுத்து சென்று வென்று வந்தது பற்றி கலிங்கத்து பரணியும் கூறுகிறது. புத்தர் தமது கடைசி காலத்தில் மல்லர்களின் நாடான குசிங்கராவில் கழிக்க விரும்பியதையும் தாம் இறப்பதற்கு முன்பு சுபத்ரா மல்லரை பதவியில் அமர்த்தியதாகவும் ப்ராவிடன்ஸ் த ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற நூலில் 1888 இதன் ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளது. பல்கலைக்கழக மானிய குழு கல்வி ஒளிபரப்பில் 11/11/1992 ஆண்டு தொலைக்காட்சியில் காட்டிய பகுதியில் கங்கை சமவெளி பகுதியான மல்லன்பூர் என்ற பிஷன்பூரில் மல்ல வம்ச அரசர்கள் கிபி 695 முதல் 18ஆம்